கைஸ், ஒரு ஸ்கூல்ல பேஸ்பால் மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. பவுண்டரி லைனுக்கு வெளியே ஒரு பையன் நின்னுட்டு என் டர்ன் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா பேட்ஸ்மேன் ஃபுல் பவர்ல பேட்டை ஸ்விங் பண்றான். ஆனா ஏதோ ரீசன்னால பேட்ஸ்மேன் கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த ஹெவி உடன் பேட் வானத்துல பறந்து வந்து அந்த பையன் ஃபேஸ்ல ஸ்ட்ரெயிட்டா 2 கண்ணுக்கு நடுவுல வந்து அடிக்குது. அதோட இம்பாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங். அவன் நோஸ் போன் பிரேக் ஆகுது, ஸ்கல்ல மல்டிபிள் பிராக்சர்ஸ். கொஞ்சம் டைம்க்கு அப்புறமா அவன் கண் திறந்தான். அவனை சுத்தி நிக்கிற எல்லாரும் பயந்து நிக்கிறத பாக்குறான். டீச்சர் அவனை ஸ்கூல் மெடிக்கல் ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்த நர்ஸ் அவங்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன இயர்னு கேட்டதுக்கு பையன் சொல்றான் 1998னு. ஆனா ஆக்சுவலி அது 2002. நெக்ஸ்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான் பில் கிளின்டன். பட் கரெக்ட் ஆன்சர் வந்து ஜார்ஜ் புஷ். அப்புறம் டீச்சர் கேட்டாங்க உன் அம்மா பேர் என்னன்னு. பையன் ஒரு 10 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு ரீட்டா கிளியர்னு சொல்றான். ஆனா அவனுக்கு தெரியல அவன் அம்மா பேர் சொல்லவே 10 செகண்ட்ஸ் ஆகிடுச்சுன்னு. இவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா அவன் பிரெயின்ல சிவியர் ஸ்வெல்லிங் ஆகுது. நெக்ஸ்ட் மொமெண்டே அவன் ஸ்ட்ரெயிட்டா அன்கான்ஷியஸ் ஆகிடுறான். உடனே அவனை லோக்கல் ஹாஸ்பிட்டல் ஐசியூல அட்மிட் பண்றாங்க. அதுக்குள்ள அவன் ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி பையன் கோமாக்குள்ள போயிடுறான். சிச்சுவேஷன் இவ்ளோ கிரிட்டிக்கல் ஆனதுனால ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அவன் பேரண்ட்ஸை கம்ஃபர்ட் பண்ண ஒரு பிரஸ் மீட்டுக்கு கூட்டினாங்க. ஆனா டெஸ்டினி வேற பிளான் வச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பையன் ரிகவரி ஆக ஆரம்பிக்கிறான் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜும் ஆகுறான். கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறமா ஃபுல்லா ரிகவர் ஆனதும் திரும்ப கிரவுண்டுக்கு போறான். ஆனா இந்த டைம் எல்லார் மாதிரியும் இல்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டார் பிளேயர்ஸா ஆயிட்டாங்க. பட் அவன் மேட்ச்ல பிளே பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவரா இருந்தது. சோ இதனாலேயே அவனை வார்சிட்டி டீம்ல இருந்து ரிமூவ் பண்ணி ஜூனியர் டீம்ல போட்டுடுறாங்க. இந்த இன்சிடென்ட் அவன் லைஃபோட பிக்கஸ்ட் செட்பேக்கா ஆயிடுச்சு. நிஜமா அவன் ட்ரீம் என்னன்னா ப்ரொஃபஷனல் பேஸ்பால் பிளேயர் ஆகணும்னு. ஆனா அப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைச்சான். பட் ஸ்டில் அவன் கிவ் அப் பண்ணல. அவன் டிசைட் பண்றான் பிக் சேஞ்சஸ் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு. மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லேட் நைட் கேம்ஸ் ஆடும்போது இவன் மட்டும் நைட் 10 மணிக்கு ஷார்ப்பா பெட்டுக்கு போயிடுறான். டெய்லி ரூம் கிளீன் பண்றான், டெய்லி ஸ்மால் ஒர்க் அவுட்ஸ் பண்றான். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் ரொம்ப சின்னதா இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப பெருசு. கொஞ்ச நாள்லயே அவன் ஹெவி வெயிட்ஸோட ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். கிராஜுவலி அவன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் திரும்ப வருது அண்ட் அவனோட ஃபோக்கஸ் முன்ன விட ஷார்ப்பாவும் ஆகுது. ஃபைனலி ஒரு டைம் வருது, அவன் குட் ஹேபிட்ஸோட எஃபெக்ட்னால கேம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. அவன் பேஸ்பால் டீமோட கேப்டன் ஆகுறான். டிசிப்ளினும் அத்லட்டிசமும் அவனுக்குள்ள ஃபுல்லா டெவலப் ஆகுது அண்ட் ஃபைனலி அவன் மேட்சையும் ஜெயிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் இமேஜினேஷன்ல சொல்லப்பட்ட ஸ்டோரி இல்ல, இது ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னா ஜேம்ஸ் கிளியர். இப்ப நீங்க யோசிக்கலாம் பேஸ்பால் பிளேயருக்கும் மில்லினியருக்கும் என்ன சம்பந்தம்னு. ஆன்சர் ரொம்ப சிம்பிள், டிசிப்ளின். வாரன் பஃபெட்டும் ஜெஃப் பெசோஸும் லக்னால ரிச் ஆகல. அவங்க ஹேபிட்ஸும் ஜேம்ஸ் கிளியரோட ஹேபிட்ஸ் மாதிரி டிசிப்ளின்டா இருந்ததுனால தான் ரிச் ஆனாங்க. ஜேம்ஸ் கிளியர் ஒரு சூப்பர் ஃபேமஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் செல்ஃப் ஹெல்ப் எக்ஸ்பர்ட். நீங்க கண்டிப்பா அவர் புக்கை கேட்டிருப்பீங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் வேர்ல்ட் வைட் பெஸ்ட் செல்லர். அண்ட் அவரும் செல்ஃப் மேட் மில்லியனர் தான். ஒரு ஆவரேஜ் பர்சனை செல்ஃப் மேட் மில்லியனரா மாத்திர டாப் 3 ஹேபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹேபிட் 1, ரூல் ஆஃப் 100. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப காமனா ஒரு மிஸ்டேக் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும்போதே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் வீடியோவே வைரல் ஆகணும்னு யோசிக்கிறோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டே ஹிட் ஆகணும். பட் இதெல்லாம் நடக்கலனா இது எனக்கு இல்லைன்னு சொல்லி குவிட் பண்ணிடுறோம். ஆனா செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் அப்படி இல்ல. அவங்க 1 டைம் ட்ரை மட்டும் பண்ணல, 100 டைம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ரிசல்ட்ஸ் பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க, ஈவன் 100 அட்டெம்ப்ட்ஸ் முடிகிற வரைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணினா 100 கம்பெனிஸை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினா 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வியூஸ் பத்தியே யோசிப்பாங்க. அதுவே சேல்ஸா இருந்தா 100 கோல்ட் கால்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டை எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுக்குள்ள ஒரு டீப் சைக்காலஜி இருக்கு, டானிங் க்ரூகர் எஃபெக்ட். எல்லா சக்சஸ்ஃபுல் மில்லினியர்ஸும் ஒரு ஃபேஸை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதுக்கு பேர் மவுண்ட் ஸ்டூபிட். ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், 2 to 3 வீடியோஸ் பார்த்திருப்பாங்க, கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் படிச்சிருப்பாங்க, கான்ஃபிடன்ஸ் பீக்ல இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்லயே ரியாலிட்டி ஹிட் ஆகும். வீடியோஸ்க்கு வியூஸ் இல்ல, கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் லைக் பண்ணல அண்ட் மார்க்கெட் டவுன் ஆனா போர்ட்ஃபோலியோ கிராஷ்னு. அண்ட் அந்த பாயிண்ட்ல நீங்க வேலி ஆஃப் டிஸ்பயர்க்குள்ள விழுந்துடுவீங்க. இங்க தான் மோஸ்ட் பீப்புள் குவிட் பண்ணுவாங்க. ஆனா மில்லினியர்ஸ் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ட்ரை பண்ண தான் நான் பெட்டர் ஆவேன்னு. சோ ஃபர்ஸ்ட் 10, 20, 50 அட்டெம்ப்ட்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஃபேஸ்ல தான் இருப்பீங்க. ஃபெயிலியர்னா எண்ட் இல்ல, ஃபெயிலியர்னா ஸ்டெப் க்ளோசர் டு சக்சஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன மாதிரி I didn't fail, I just found 10,000 ways that won't work. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபேமஸ் பாட்டரி கிளாஸ் ஸ்டடி இருக்கு. 2 குரூப்பை வச்சு அனலைஸ் பண்ணாங்க.
ஒரு குரூப் கிட்ட சொன்னாங்க 1 பெர்ஃபெக்ட் பாட் மட்டும் செஞ்சா போதும்னு. ஆனா இன்னொரு குரூப் கிட்ட குவாண்டிட்டி தான் முக்கியம், எவ்வளோ பாட்ஸ் செஞ்சீங்களோ அதுதான் கிரேட்னு சொன்னாங்க. 10 பாட்ஸ்னா டி கிரேட், 100 பாட்ஸ்னா சி கிரேட், அதே 100க்கு மேலனா பி கிரேட். இப்போ கேள்வி என்னன்னா, மோஸ்ட் பெர்ஃபெக்ட் பாட்டை யார் செஞ்சிருப்பாங்கன்னு. ஆன்சர் இஸ் செகண்ட் குரூப், அதான் அந்த குவாண்டிட்டி குரூப். பிகாஸ் ஒவ்வொரு பாட்லையும் மிஸ்டேக் இருந்தது அண்ட் ஒவ்வொரு பாட்லையும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்தது. ஸோ டெய்லி 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டு இயர் எண்ட்ல பெர்ஃபெக்ட் பாட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மில்லியனர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் 100 டேஸ்க்கு ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் டெய்லி ஆக்ஷன்ஸ் எடுங்க. எவ்ரி 10 அட்டம்ஸ்க்கு அப்புறமா லாஸ்ட் 10 விட நான் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு உங்களுக்கு நீங்களே கேளுங்க. 100 அட்டம்ஸ்க்கு அப்புறமா எமோஷன்ஸ் பேஸ்டா இல்லாம ஃபேக்ட்ஸ் பேஸ்டா டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஹாபிட் 2, இன்டென்ஷனல் லேர்னிங். வாரன் பஃபெட் கிட்ட சக்சஸ் சீக்ரெட்டை கேட்டப்போ அவர் ஒரு புக்கை எடுத்து சொல்றாரு, நான் டெய்லி 500 பேஜஸ் படிப்பேன்னு. ஆனா இங்க கேட்ச் என்னன்னா, மில்லினியர்ஸ் ரேண்டம் நாவல்ஸ் படிக்க மாட்டாங்க, அவங்க இன்டென்ஷனல் லேர்னிங் பண்ணுவாங்க. கோல் என்னவோ ஸ்பெசிபிக்கா அதை பத்தி மட்டும்தான் லேர்ன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிங் கோல்னா அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி அண்ட் பிசினஸ். அதே பிசினஸ் கோல்னா மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். வாரன் பஃபெட் ஒரு டைம் பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாமான்னு கூட கேட்டாரு. பிகாஸ் அவர் நாலேஜ் வேற எங்கேயும் அவைலபிளா இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஹாபிட் 3, திங்க் வின் வின். ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட்ல 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன் இஸ் எனக்கு என்ன பெனிஃபிட், செகண்ட் ஒன் இஸ் 2 பேருக்கும் பெனிஃபிட்னா எப்படி. செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் எல்லாருமே வின் வின் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது 90% பீப்புள் யோசிக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் salary எவ்வளோ அண்ட் ஹாலிடேஸ் எத்தனைன்னு. அதான் 90% ஆஃப் பீப்புள் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன். இன்ஸ்டெட் கம்பெனிக்கு நான் என்ன வேல்யூ கிரியேட் பண்ண போறேன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட ஹாபிஸ்னு கேட்டா டான்ஸ், மியூசிக், கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. ஆனா கம்பெனிக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ்னால எந்த பெனிஃபிட்டும் இல்ல. வின் லூஸ் மைண்ட் செட்னா நான் ஜெயிக்கணும், மத்தவங்க தோக்கணும். அதே வின் வின் மைண்ட் செட்னா நான் வேல்யூ கொடுத்தா ரிட்டர்ன்ல எனக்கு growth வரும், நானும் ஜெயிப்பேன், மத்தவங்கள ஜெயிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பெனிஃபிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் யூடியூப்ல வியூஸ்க்காக இல்லாம வேல்யூக்காக கண்டென்ட் பண்ணினா ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரட்டன் டாட்டாவும் அசீம் பிரேம்ஜியும் இதே வின் வின் மாடல்ல தான் பிசினஸ் பில்ட் பண்ணினாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், வின் வின் மைண்ட் செட் அடாப்ட் பண்ணுங்க. செகண்ட், இன்டென்ஷனல் லேர்னிங் பண்ணுங்க. அண்ட் தேர்ட், டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரிமெம்பர் ஒன் திங், வேர்ல்ட் உங்களுக்காக எந்த மணியும் கொடுக்காது நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனா அதே வேர்ல்ட் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணினா கண்டிப்பா ரிவார்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எது தெரியுமா? மேல நீயே இன்வெஸ்ட் பண்றது. ஹாபிட் 4, டிலேட் கிராட்டிஃபிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் ஹாபிட் மாதிரி தெரியும். ஆனா இதுதான் மில்லியனர்ஸை ஆவரேஜ் பர்சன்ல இருந்து செப்பரேட் பண்ற ஹாபிட். டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா என்ன? இப்போ பிளஷர் வேணுமா, இல்லாட்டி ஃபியூச்சர்ல பெரிய ரிவார்ட் வேணுமா? இந்த ரெண்டுல மில்லியனர்ஸ் ஆல்வேஸ் ஃபியூச்சரை சூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. நார்மல் பீப்புள் எப்பவும் எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ சம்பளம் வந்திருக்கு, போன் அப்கிரேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவுட்டிங் போறாங்க, நானும் போக போறேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஷாப்பிங் பண்ணலாம்னு. ஆனா மில்லியனர்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்போ ஸ்பெண்ட் பண்ணா இட்ஸ் ஜஸ்ட் டெம்பரரி ஹாப்பினஸ் தான், இதே மணியை இன்வெஸ்ட் பண்ணினா அது ஃபியூச்சர் ஃப்ரீடம்னு யோசிப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் ரிச் மைண்ட் செட் வெர்சஸ் புவர் மைண்ட் செட். ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, மார்ஷ்மேலோ எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கிட்ஸ் கிட்ட ஒரு மார்ஷ்மேலோ கொடுத்து சொல்றாங்க, இப்போ சாப்பிட்டா இது மட்டும் தான், ஆனா 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணினா 2 மார்ஷ்மேலோ கிடைக்கும்னு சொல்றாங்க. சில கிட்ஸ் இமீடியட்லி சாப்பிட்டாங்க அண்ட் சில கிட்ஸ் வெயிட் பண்ணினாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தா வெயிட் பண்ணின கிட்ஸ்க்கு தான் பெட்டர் கரியர்ஸ், பெட்டர் இன்கம் அண்ட் பெட்டர் எமோஷனல் கண்ட்ரோலா இருந்தாங்க. அதுக்கு ரீசன் ரொம்ப சிம்பிள், இம்பல்ஸ் கண்ட்ரோல். மில்லியனர்ஸ் எல்லாரும் இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாங்க. They don't say I deserve this nowனு. Instead they say ஃபியூச்சர்ல நான் டிசர்வ் பண்ற லைஃப்க்கு இப்போ சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா லைஃப் ஃபுல்லா சஃபர் பண்ணணும்னு இல்ல, ஆனா டைமிங் தெரிஞ்சு என்ஜாய் பண்ணணும். இப்போ பெயின் அக்செப்ட் பண்ணினா ஃபியூச்சர்ல கம்ஃபர்ட் பெர்மனன்ட். அதே இப்போ கம்ஃபர்ட் சூஸ் பண்ணினா ஃபியூச்சர்ல பெயின் பெர்மனன்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொஸ்டினை டெய்லி உங்களுக்குள்ள நீங்களே கேட்கணும், இது என் ஃபியூச்சரை ஸ்ட்ராங் பண்ணுமா இல்லாட்டி ஜஸ்ட் டெம்பரரி பிளஷரானு. ஸோ இந்த ஹேபிட்ஸை டெவலப் பண்ணினா நீங்க ஆட்டோமேட்டிக்கா டாப் 1% டிசிப்ளின் ஜோனுக்குள்ள போயிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்கு இதோட எண்ட். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ற ஹேபிட் எதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ அண்ட் குட் பை.